ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சைஃபை த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல தப்பு பண்றவங்கள என்ன பண்றாங்க, ஜெயில தூக்கி போடுறாங்களே, அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல மன்னிக்க முடியாத தப்பு பண்ணி மரண தண்டனை வாங்குறாங்கல்ல, அவங்கள ஜெயில புடிச்சு போடுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுது. ஒண்ணு நீங்க சாகணும், இல்லனா அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னடா அது, கொலை பண்ணவங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தானே நினைக்கிறீங்க? ஆமா, அப்படிதான் நானும் நினைச்சு இந்த படத்தை பார்த்தேன். எதுக்காக கைதிகளை கேம் விளையாட வைக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு விஆர் கேமை ரொம்ப அவசரமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல விளையாடுறதுக்கு மொத்தமா 10 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே மன்னிக்க முடியாத மாதிரி பல கொலைகள், கொள்ளைகள் இது எல்லாமே பண்ணி மரண தண்டனையில இருக்கக்கூடிய குற்றவாளிகள். அந்த கேமுடைய பேர் தான் ஜுராசிக் கேம்ஸ். இந்த கேமை விளையாடுறதுக்கு 10 குற்றவாளிகளை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இப்ப விஆர் கேம்குள்ள கூட்டு போறாங்க. கேமுடைய ஹோஸ்டுமே கேம்குள்ள வராரு. அந்த ஹோஸ்ட் எப்பயுமே டைனோசர் மாஸ்க் போட்டு தான் பேசிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இது ஒரு கேம்னாலும் இவங்களை சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மண்ணு, காத்து, சூரியன், டேஸ்ட், இவங்க உணரக்கூடிய வலிகள் இது எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கும். ஒருவேளை யாராச்சும் இந்த கேம்ல இறந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் ரியல் லைஃப்லயுமே இறந்துருவாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் லைஃப்ல அவங்க கழுத்துல ஒரு லீத்தல் இன்ஜெக்ஷன், அதாவது விஷ ஊசியை போட்டு கொன்னுடுவாங்க. இப்படி இங்க இருக்கிற 10 பேருமே சாக வேண்டியவங்க தான். அப்படி சாக போறவங்களுக்கு கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை இந்த கேமை விளையாண்டு ஜெயிச்சாங்கன்னா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த 10 பேருமே கேமுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கேம்ல 10 பேராலையுமே ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தா கண்டிப்பா அந்த குற்றவாளிகள் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, கொன்னுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொன்னாலுமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்த கேம்ல ஒரு ரூல்ஸ் கூட கிடையாது. எல்லாரோட கழுத்துலயுமே ஒரு காலர் இருக்கும். ஒருவேளை அந்த காலரை யாராச்சும் கழுட்ட ட்ரை பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த கேமா நான் விளையாட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அவங்க தலை வெடிச்சு இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி அந்த ஹோஸ்ட் கொஞ்சோண்டு ரூல்ஸை மட்டும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. அந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, இவங்களை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல சேஃப் ஜோன் இருக்கும். அந்த சேஃப் ஜோனுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இவங்க கழுத்துல காலர் இருக்குல்ல, அந்த காலர்ல ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா அவங்க சேஃப் ஜோன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை மஞ்சள் லைட் எரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கிரீன் லைட் எரிஞ்சிருச்சுன்னா சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். 1 மணி நேரத்துக்குள்ள யார் சேஃப் ஜோன் போறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிச்சாங்க. 1 மணி நேரம் கழிச்சு யாராச்சும் சேஃப் ஜோனுக்கு வெளியே இருந்தாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. அப்படி இறந்துட்டாங்கன்னா ரியல் லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கழுத்துல விஷ ஊசி இறங்கி அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்போத்துல இருந்து இவங்க 10 பேருமே குற்றவாளிகள் கிடையாது. எல்லாருமே கேம் விளையாடக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ். ஜுராசிக் கேமுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே திரும்பினா ஒரு மிகப்பெரிய டைனோசர் இவங்களை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கு. கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் காலி. அவரு கொஞ்சம் வயசான ஒரு புள்ள இருக்கு. சோ ஓட முடியாம அந்த டைனோசர் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்படியே அந்த டைனோசர் அவரை வாயில போட்டு முழுங்குதா. சொன்ன மாதிரி இந்த பக்கம் ரியல் லைஃப்ல பார்த்தா அவரு கழுத்துல இன்ஜெக்ஷன் இறங்கி இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே ஏதோ பிக் பாஸ் லைவ் பாக்குற மாதிரி மக்களுக்கு லைவா போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நியூஸ்லயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. 10 போட்டியாளர்ல ஒருத்தவர் இறந்து போயிட்டாரா, இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க. அந்த 9 பேர்ல ஒருத்தவன் கேனிபிள் புள்ள இருக்கு. கேமை ஜெயிக்கிறதுக்கு சேஃப் ஜோனை நோக்கி ஓட சொன்னா கூட இருக்கிறவங்களோட தொண்டையை கடிச்சு துப்புறான். இந்த மாதிரி கேம் நடந்துகிட்டே இருக்கும் போது நடுவுல இந்த ஹோஸ்ட் வேற வந்து பேசுவாரு போல இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த கேம் அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஷோ மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. சோ நடுவுல இந்த ஹோஸ்ட் வந்து பேசுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கண்டஸ்டன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில ஒரே ஒருத்தரால மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்த கேம்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. பசியோட இருக்கிற டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு சேஃப் ஜோனுக்கு போகணும். 2வது ஸ்டேஜ் ஒரு மேஸ். அங்கேயுமே டைனோசர் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டைனோசர் ராப்டர்ஸ் அங்க இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கூடவே மேஸையும் கண்டுபிடிச்சு அவங்க சேஃபா வெளியே வரணும். 3வது ஸ்டேஜ் கன்னி வெடி. ஏகப்பட்ட கன்னி வெடிகள் இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சு வரணும். அங்கேயுமே பறக்கும் டைனோசர்கள் இருக்கும். லாஸ்டா 4th ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜையும் இப்பயே சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களா? வாய்ப்பு இல்ல. என்ன ஸ்டேஜ் நீங்க கடைசியா பாருங்க. கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுக்குறான். அடுத்து அந்த வயசானவர் இறந்து போனார்ல, அதை ரீப்ளே எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு மனுஷனை சாவடிக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவரு அவ்வளோ கொடூரமான ஒரு
ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? பார்க்க தானே வயசானவர் மாதிரி இருக்காரு, ஆனா ஒரு ஸ்கூலுக்கு வெளியே அப்படியே ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி அம்மாஞ்சி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. சடனா என்ன நினைச்சாரு தெரியல, அவரோட பேகை வச்சுட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பேக்ல பாம் இருந்திருக்கு. அந்த பாம் வெடிச்சு 5 பேர் இறந்து போயிருக்காங்க, ஏகப்பட்ட பேருக்கு அடிபட்டிருக்கு. அண்ட் இதே மாதிரி 14 இடத்த கொளுத்தி விட்டுருக்காராம். இத்தனை வேலையும் இந்த சிங்கிள் கிழவன் தான் பண்ணிருக்கான். அப்படியே கேமுக்குள்ள காமிக்கிறாங்க. இப்போ 9 பேர் உயிரோட இருக்காங்க. இந்த 9 பேர்ல தான் நம்ம படத்துடைய ஹீரோ இருக்காரு. அவருமே ஏதோ கொலை பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் அவருக்கும் மரண தண்டனை கொடுத்து இந்த கேம்ல தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா என்ன தெரியுமா, இந்த கேம்ல இருக்கிறவங்க கேம விளையாண்டு ஜெயிக்கணும்ன்றத தாண்டி மத்தவங்கள சீக்கிரமா கொல்லணும், அப்படி கொன்னுட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவோம்லன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொல்லதான் பாக்குறாங்க. இப்ப கூட ஒரு மொரட்டு பையன் 7 போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை புடிச்சு கொல்ல பாக்குறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறாரு. எப்படியா அந்த பையன் இறந்து போயிடுறான். இப்படி கேம் ரொம்ப வாரமா போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கேமுக்கு வெளியே பார்த்தா நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிக்கல போல இருக்கு. இந்த கேமை நிறுத்த சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோட பசங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுல ஹீரோட பையன் என்ன சொல்றான், என்னோட அப்பா ரொம்பவே இன்னசென்ட், அவர் எங்க அம்மாவை கொல்லல, எதுக்காக அவரை கேம்குள்ள வச்சிருக்கீங்க, அவரை கேம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதாவது நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டியை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பொய்யான ஒரு கேஸ போட்டு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் அந்த பையன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே விஷயத்த தான் வெளியே போராடிட்டு இருக்க மக்களும் நிறைய பேர் சொல்றாங்க. அப்பா எப்படியாச்சும் சர்வை பண்ணி வெளியே வந்துருங்கப்பா அப்படின்னு ஹீரோட 2 பசங்களும் ஹீரோக்கு ஒரு மெசேஜ கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கேம்குள்ள பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணு சரியான கேடி புள்ள இருக்கு. ஹீரோவையே கொல்ல பாக்குறா. அவர் அசந்த நேரமா பார்த்து கழுத்துல கயிறை போட்டு தொங்க விட்டு போயிடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவால தான் இந்த கேம்ல டிஆர்பியே ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாருமே ஹீரோ ரொம்ப அப்பாவின்னு நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கேமை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஹீரோவே இறந்து போயிட்டாருன்னா என்ன ஆகும், கண்டிப்பா டிஆர்பி எல்லாம் குறைஞ்சு போயிடும்ல. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப நல்ல வேலை இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து ஹீரோவை காப்பாத்துறான். அந்த பையன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், இங்க பாரு நம்மளால இந்த இடத்துல தனியா சர்வை பண்ண முடியாது, மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும், நம்மளோட சண்டையெல்லாம் கடைசி ஸ்டேஜ்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு, இவனை நம்பலாமா நம்ப கூடாதா, இப்பதான் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனா, இவன் வேற இப்படி நல்லவன் மாதிரி பேசுறானே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லயே பாக்குறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா வேற ஒரு கண்டஸ்டன்ட் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட கால்ல அடிபட்டுருது. அப்படி அடிபட்டவனை 2 பேர் சுத்து போடுறாங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பயலை கொன்றுவாங்க போல இருக்கு. அப்படியே அவனை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சில ராப்டர்ஸ் வருது. இந்த இடத்துக்கு அந்த ராப்டர்ஸ் வந்திருக்கவே கூடாது, வழி மாறி வந்துருச்சுங்க போல இருக்கு. அப்படியே அதுங்க வேகமா ஓடி வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாமேன்னு கிட்ட வருது. அப்ப இந்த பக்கம் ஹோஸ்ட் என்ன பண்றாரு, ராப்டர்ஸ் அங்க இருந்து மறைய வச்சிடறாரு. ஏன்னா அது ஒரு கேம் தானே, சோ இவங்க கண்ட்ரோல் பண்ணி கேம்ல என்ன வேணா பண்ண முடியும். அந்த மாதிரிதான் ராப்டர்ஸ் அங்க இருந்து மறைய வச்சிடறாங்க. இப்ப அடிபட்டு கிடக்குறான்ல, அவன் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் புள்ள இருக்கு, அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. 2 பேர் மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. அவங்களோட அம்மாக்கு கேன்சர் இருக்கு, இவங்க கிட்ட போதுமான காசு இல்லாததுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பையன் சொல்றான். உங்க அம்மாக்கு கேன்சர் தானே, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, அந்த காசை கொடுத்து உங்க அம்மாக்கு நான் ஆபரேஷன் பண்ண வைக்கிறேன், நீங்க என் கூட இருந்து கடைசி வரைக்கும் என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத அண்ணங்காரன் சுத்தமா நம்பவே இல்ல. அது எப்படி இவனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இந்த கேம்லயே யாராச்சும் ஒருத்தங்க தான் ஜெயிக்க முடியும், சோ நம்மளை வச்சு இவன் ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்றான். பட் தம்பிக்காரன் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. சரி உன் கூட நாங்க கடைசி வரைக்கும் இருக்கோம், நீ எங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ள ஒரு டீல் பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த பக்கம் ரியாலிட்டியில அவங்க அம்மா நேத்தே இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. இது தெரியாம இவங்க மாத்தி மாத்தி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தமா 10 கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க, அதுல ஆல்ரெடி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப மீதி 8 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பத்திரமா அந்த சேஃப் ஜோனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததோ காலர்ல கிரீன் கலர் லைட் எரியுது. அந்த ஸ்டேஜ் 2க்கு போகக்கூடிய டோருமே ஓபன் ஆகுது. எல்லாருமே அந்த டோர் வழியா உள்ள போனா வேற ஒரு ரூமுக்கு வராங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு ஏமாத்தினால, அந்த பொண்ணோட பேரு ஜாய். அவளை பார்த்ததும் ஹீரோக்கு வருது பாருங்க கோவம், அவளை அடிச்சு போட்டு தரலாமேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. இதை இந்த பக்கம் ஹோஸ்ட் பார்த்துட்டு ஒரு பட்டன் அழுத்துறான். அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாருமே மயங்கி போயிடுறாங்க. இவங்க எல்லாரோட கழுத்துலயுமே காலர் இருக்குல்ல, அந்த காலரை வச்சு இவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் போல இருக்கு. சோ அந்த காலர் மூலியமா தான் எல்லாரையுமே மயக்கமாக்கிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அவங்களோட கால்ல சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. கேம்குள்ள ஹோஸ்ட் வராரு, ஸ்டேஜ் 2க்கு இன்ட்ரோ கொடுக்கறாரு. இப்போ இவங்க மேஸ் கேமை விளையாட போறாங்க. இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு கன்னு கிடைக்கும். ஆனா அந்த கன்னு எப்படி கிடைக்கும்னா, இவங்களோட சங்கிலி ஒரு பசில் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பசிலை சால்வ் பண்ணாதான் இவங்க சங்கிலியை கழட்ட முடியும். அண்ட் யாரு ஃபர்ஸ்ட் அந்த சங்கிலியை கழட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கன்னு கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ல. அதனால எல்லாருமே ரொம்பவே மும்பரமா அந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை
பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேமை யாரு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றாங்கன்னு பார்த்தா கேனிபில் மாதிரி ஒருத்தவன் இருந்தான்ல, அவனோட பேரு ஆல்பர்ட். அவன் தான் அந்த கேமை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றான். டக்குன்னு போய் அந்த கன்னை எடுத்துக்கிறான். அந்த கன்னை வச்சு எல்லாருமே மிரட்டிட்டு இருக்கான். ஒன்னு சுடவா இல்ல நான் அவனை சுட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்கானா. ஹீரோ என்ன பண்றாரு, அசால்ட்டா அந்த பசில சால்வ் பண்ணிட்டு அவன் கிட்ட இருக்க கன்னை புடுங்கி அவனை அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அதே சமயம் இந்த மேஸ்குள்ள ராப்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த சவுண்ட் எல்லாருக்குமே கேக்குது. உடனே வேகமா அந்த பசில சால்வ் பண்ணி சங்கிலியை கழட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கழட்டிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணான்ல, அவனோட பேரு ரென். அவனால மட்டும் சங்கிலியை கழட்டவே முடியல. ரொம்ப பதட்டப்படுறான். மத்தவங்க எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர் கையில தான் கன் இருக்குல்ல, அதை வச்சு சங்கிலியை சுட்டுட்டு அந்த பையலை காப்பாத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இவங்க 2 பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா அந்த மேஸ்ல அப்படி இப்படிமா ஓடும் போது 2 பேருமே ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. இந்த ரென் பைய சுத்தி கடைசியா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல இருந்தாங்கல்ல, அந்த ரூமுக்கே வந்துடுறான். இவன் அந்த ரூமுக்கு வரவும் அங்க இருக்கக்கூடிய ராப்டர்ஸ் எல்லாமே அவனை சுத்து போட்டுருது. அவ்வளவுதான், அப்படியே 3 பக்கத்துல இருந்தும் பாஞ்சு அவன் கை கால் உடம்பு எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல அந்த ரெண்டுன்றவன் இறந்து போயிடுறான். இந்த மேஸ்குள்ள 3 ராப்டர் தான் இருக்கும்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட ராப்டர்ஸ் இருக்கும் புள்ள இருக்கு. கண்டஸ்டன்ட்ல ஒரு பொண்ணுடைய பேரு ஸ்டெஃபனி. நல்ல வேளை அவ ஒரு ராப்டர் கிட்ட மாட்டிருக்க வேண்டியது நம்ம ஹீரோ தான் சுட்டு காப்பாத்துறாரு. ஆனா அப்படி சுடுற சவுண்ட் கேட்டுட்டு மத்த இடத்துல எல்லாம் ராப்டர்ஸ் இருந்துச்சுல, அது எல்லாமே இந்த சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்குங்க. கண்டஸ்டன்ட்டும் மாத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட மட்டும்தான் கன் இருக்கு. சோ அவரு சுட்டுக்கிட்டே இருக்காரு, ராப்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் வழியை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்காங்களா. பார்த்தா ஒரு இடத்துல டெட் எண்ட், எப்படி போறதுன்னே தெரியல. இந்த பக்கம் கண்டினியூஸா ராப்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஹீரோ சுட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அங்க பார்த்தா சின்னதா ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு. அந்த வெண்ட்டை சுட்டு ஓட்டையாக்கி வெண்ட் மூலியமா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததும் பாருங்க, இந்த கேனிபில் ஆல்பர்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோவை அடிச்சு அவர்கிட்ட இருக்க கன்னை எடுத்து சுட பாக்குறான். ஆனா அதுல இருக்கக்கூடிய புல்லட் எல்லாமே காலியாயிடுது. ஹீரோ மறுபடியும் அவனை அடிச்சு போட்டு கன்னை வாங்கிக்கிறாரு. அந்த மேஸ்ல இருந்து வெளியே வந்த எல்லா போட்டியாளர்களுமே ஜெயிச்சிட்டாங்க. பட் ஒரே ஒருத்தர் தான் இறந்துட்டாரு. உள்ள அந்த ரென்னுன்றவர் இறந்து போனார்ல, அவர் மட்டும் இறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த மேஸ்ல இருந்து வெளியே வந்தது ஸ்டெஃபனின்ற பொண்ணு தான். சோ அவ ஃபர்ஸ்ட் வந்ததுனால அவளுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கறாங்க. இங்க பக்கத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள கேமையே மாத்தக்கூடிய அளவுக்கு நிறைய பொருட்கள் இருக்கும் போல. அந்த பெட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய மேப்பை ஹோஸ்ட் வந்து ஸ்டெஃபனி கிட்ட கொடுக்கறாரு. இந்த மேப்பை நீ எல்லாரு கூடயும் ஷேரும் பண்ணிக்கலாம், இல்லனா நீ மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இங்க இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடியவங்களா? கண்டிப்பா கிடையாது. ஓஹோ, உன்னோடதுனா நீயே வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த அண்ணன் தம்பி இருந்தாங்களே, அவங்க கிட்டதான் அந்த மேப் கிடைச்சிருக்கு. அந்த மேப்பை பார்த்துட்டே அண்ணன் தம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டெஃபனி இருக்கால, அவளை பாக்குறதுக்கு பாவமா தானே இருக்கு. இப்படி அவகிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டாங்களே, ச்சே அந்த பொண்ணு எவ்வளவு பாவம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா அவ எவ்வளவு கொடூரமானவ தெரியுமா? மொத்தமா 16 ஆம்பளைங்களை ஆசை காட்டி தனியா கூட்டு போய் அவங்கள கொலை பண்ணிருக்கா. எப்படி பாக்குறதுக்கு அப்பாவை மாதிரி இருந்துட்டு எப்படிப்பட்ட வேலை எல்லாம் பாத்திருக்கா பாத்தீங்களா. அடுத்து இந்த ஷோவுடைய டைரக்டர் கிட்ட ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, கேம்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாருமே சாக போறவங்க தான். ஆனா உங்களுடைய ரேட்டிங்காகவும் காசுக்காகவும் அவங்கள இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. பட் அந்த டைரக்டர் எல்லா கேள்விக்கும் ரெடியா தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, கேம்ல இருக்க கண்டஸ்டன்ட் தலையெழுத்து எப்பயோ தீர்மானம் ஆயிடுச்சு. கடைசியா எப்படியும் அவங்க எல்லாரும் சாக தான் போறாங்க. நானாச்சும் ஒரு கேமை நடத்தி அந்த கேம்ல யாராச்சும் ஒருத்தங்க உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப்ஷனும் இல்லனா கண்டிப்பா அந்த 10 பேருமே சாக தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒண்ணும் நம்மளுக்கு எல்லாம் புதுசு இல்ல. அந்த காலத்துல ரோம் நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளாடியேட்டர்ஸ புலி கூட சண்டை போட வைப்பாங்க. அப்படி அவங்க சண்டை போடுறத அரங்கத்தை சுத்தி இருக்க எல்லா மக்களும் பாப்பாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் புலி தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல மட்டும் அப்படி பண்ணது தப்பு கிடையாது. இப்போ நான் குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் நடத்துறது தப்பா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியும் சூப்பரா சமாளிக்கிறாங்க. அடுத்து அந்த இன்டர்வியூ முடியுதா, இவங்களுக்கு செம்ம கடுப்பு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் யாரு, உத்தமனுங்களா? எல்லாரும் எவ்வளவு கொடூரமான சைக்கோங்க. அவங்கள கொல்றதுக்கு இவனுங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் கேம்குள்ள பார்த்தா அண்ணன் தம்பி அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பையன், இவங்க 3 பேருமே ஒரு
இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பயலால இன்னும் நடக்க முடியல, தாங்கி தாங்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். சோ ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா, அப்போ ஒரு மிகப்பெரிய செடியை அப்படியே அந்த பயல முழுங்குது. இவங்க போய் அந்த பயலை காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த செடியோட வயித்துல பாதி போயிட்டு திரும்ப வெளியே வந்ததுனால அந்த செடியில இருக்க விஷம் ஃபுல்லாவே அவன் உடம்புல பரவிருச்சு புள்ள இருக்கு. மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு, வாயில இருந்து நுரையா வருது. எப்படியும் நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றான் பாருங்க, டேய் என்னடா உங்க 2 பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா நான் ஹெல்ப் பண்ற ஐடியாலேயே இல்ல. இங்க இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக உங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்க அம்மாவை நான் நரகத்துல சந்திக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். இதை கேட்டதும் தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே மூஞ்சிலே மிதிச்சு அந்த பயலை சாவடிச்சிடறான். தம்பிக்காரனுக்கு சுத்தமா இந்த கேம் விளையாடுறதுல விருப்பமே இல்ல. நான் பேசாம இப்பயே செத்துடுறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து குத்திக்க பாக்குறான். இந்த அண்ணங்காரன் கையில இருக்க மேப்பை போட்டுட்டு தம்பிக்காரனை போய் தடுத்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஸ்டெஃபனி கீழே இருக்க மேப் எடுத்துக்கிறாங்க. இப்போ வெறும் 6 கண்டஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க. அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி கிரேட்டு கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அந்த கிரேட்டு கிட்ட போக முடியல, பெரிய ஷீல்டு மாதிரி இருக்கு. இங்க இருந்து சில அடிகள் நடந்து போனாலே அந்த பொட்டி கிட்ட போயிடலாம். ஆனா அந்த இடம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட கன்னி வெடிகள் இருக்கு. இவங்க கிட்ட இருக்க மேப்பை யூஸ் பண்ணி அந்த கன்னி வெடியில கால் வைக்காம கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோஸ்ட் வந்து சொல்றானா. உடனே ஸ்டெஃபனி என்ன பண்றாங்க, அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அண்ணங்காரன் தம்பியை எப்படியோ சமாளிச்சு இங்க வரைக்கும் கூட்டு வந்துட்டான். பட் தம்பிக்காரனுக்கு இப்பயுமே மனசு மாறல. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டுறான். ஆக்சுவலா இந்த கேமுடைய ரூல்ஸ் என்ன, கேம் விளையாட மாட்டேன்னு யாராச்சும் மறுத்தாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. சோ இவன் கேம் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டதுனால அந்த காலர் மூலியமா அவனோட தலை வெடிச்சு அங்கேயே செத்து போயிடுறான். ஸ்டெஃபனி அந்த மேப்பை பார்த்து கன்னி வெடியில கால் வைக்காம போயிட்டு இருக்காங்களா. மீதி பேர் எல்லாருமே அப்படியே ஸ்டெஃபனியை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்படியே ஆட்டம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், ஆட்டத்துல ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல. அதுக்காக இந்த ஹோஸ்ட் பையன் என்ன பண்றான், பறக்கும் டைனோசரை கொண்டு வந்துடுறான். அவ்வளவுதான், கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான நிலைமை. பறக்கிற டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவாங்களா இல்ல கன்னி வெடியில கால் வைக்காம போவாங்களா, அப்படியே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பறக்கிற டைனோசர் வந்து அண்ணங்காரனை தூக்குது. அப்படியே மேல போயிட்டு மேல இருந்து அவனை கீழே விட்டுருது. அப்படி கீழே விழும்போது அந்த இடத்துல கன்னி வெடி இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த பையன் கரெக்டா அந்த கன்னி வெடியில வெடிச்சு அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். 5 பேர் இருந்தாங்க, இப்ப 4 கண்டஸ்டன்ட் ஆயிட்டாங்க. எப்படியோ அந்த பறக்கும் டைனோசரை சமாளிச்சு இந்த பக்கம் பொட்டிக்கிட்ட வந்துடுறாங்க. பொட்டிக்கிட்ட வந்ததும் அந்த பறக்கும் டைனோசர் எல்லாம் போயிடுது. பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னுடைய புல்லட் இருக்கு. அதை ஸ்டெஃபனி எடுத்துக்கிறாங்க. பட் ஹீரோ கிட்ட கொடுக்கல, அவங்களே வச்சுக்கிறாங்க. அந்த சமயம் இந்த கேனிபல் ஆல்பர்ட் இருக்கான்ல, அவன் ஸ்டெஃபனியோட தொண்டைய கடிச்சு கொல்ல பாக்குறான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், கீழே இருக்க ஒரு ஷார்ப்பான மரப்பீசை எடுத்து அப்படியே ஹீரோட வயித்துல சொருவிடுறான். ஸ்டெஃபனி கிட்ட இருக்க புல்லட்டையும் எடுத்துட்டான் போல இருக்கு. கன்ல போட்டு ஹீரோவை சுட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கையில இருக்க கன்னு ஒரு பள்ளத்துல விழுந்துருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கு, கீழே விழுந்தா கால் உடைஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துல குதிக்க மாட்டோம்ல. ஆனா இந்த கேனிபிள் பைய கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே மேல இருந்து சறுக்கிட்டு கீழே விழுறான். காலு லைட்டா உடஞ்சிக்கிச்சு. பட் இருந்தாலும் அந்த கன் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா மேல ஏற ஆரம்பிக்கிறான். அப்படி மேல ஏறி வரும்போது அந்த இடத்துல நிறைய பூச்சிகள் இருக்கும் போல இருக்கு. அது எல்லாமே அவனை கடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அந்த பூச்சிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை சாப்பிட்டு மீதி இருக்கிற அவனோட எலும்பு மட்டும் தான் விட்டு போதுங்க. அப்போ கேமுக்கு வெளியே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு ஹோஸ்ட் போய் கேக்குறாரு. ஆக்சுவலா இப்ப அந்த கேனிபிள் பைய இறந்து போனான்ல, அவன் வெளியே இருக்கும் போது ஒரு பயலை கொலை பண்ணிருப்பான். அந்த பையன் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் போல இருக்கு. சோ தன்னோட புருஷனை கொன்னவன் இறந்துட்டானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க எமோஷனல் ஆகி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு அழுவுறத லைவ்ல எல்லா மக்களுமே பார்த்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த கேமரா பொண்ணை விட்டு நவுந்தக்கு அப்புறமேட்டு அவ கெக்க புக்கன்னு சிரிக்கிறா. இந்த ஹோஸ்ட் பையன் என்ன சொல்றான், எப்பா இந்த பொண்ணு இன்னமா நடிக்கிறாப்பா, எங்க போய் கத்துக்கிட்டான்னு தெரியல, அங்க போய் நானும் நடிக்க கத்துக்கணும் அப்படின்றான். என்னன்னு பார்த்தா இவங்க சும்மா டிஆர்பிக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருப்பாங்க போல இருக்கு. எப்படிப்பட்ட வேலை எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா. இப்ப அப்படியே கேம்குள்ள காமிக்கிறாங்க. ஜாய் பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. அப்போ ஒரு புலி அப்படியே அவளை கடிச்சு கொதறதுக்காக பாயுது. அப்படி பாஞ்சது ரொம்ப வேகமா பாஞ்சிருச்சு போல இருக்கு. முன்னாடி இருக்க பள்ளத்துல போய் விழுந்துருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டெஃபனி கழுத்துல ரத்தம் ஊத்திக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வராங்க. அவங்கள ஜாய் புடிச்சு பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறா. அங்கதான் ஆல்ரெடி புலி இருக்குல்ல, அது ஸ்டெஃபனிய கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த போட்டியில வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. இதுல யாராச்சும் ஒருத்தங்க தான் இந்த கேமை ஜெயிச்சு வெளியே போக முடியும். யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு டோர் வழியா 4வது ஸ்டேஜுக்கு வராங்க. பார்த்ததுமே 2 பேரும் கொல்றதுக்காக ஓடி வராங்களா. வழக்கம் போல இந்த ஹோஸ்ட் பட்டன் அழுத்தி 2 பேரையுமே மயக்கமாக்கிடுறாங்க. அந்த சமயம் வெளியே கேமுடைய டைரக்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. யாரோ ஒருத்தங்க இந்த பேஸ்ல இருந்து ஏதோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. யாருன்னு பார்த்தா லாரான்னு ஒரு பொண்ணு. அவளுக்கு இந்த கேம்ல சுத்தமா விருப்பமே இல்ல போல இருக்கு. அதனாலதான் இந்த கேமை தடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்களா.
அப்ப இந்த லாரா பொண்ணு சொல்றா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த கேமுடைய ஹோஸ்டல் லைவ்லயே நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்குள்ளேயே லாராக்கு ஒரு செக்யூரிட்டி ஹெல்ப் பண்றாரு போல இருக்கு. அவரு ஹெல்ப் மூலியமா இந்த டைரக்டரை சுட்டு கொன்னுடுறாங்க. இப்ப அப்படியே கேமுக்குள்ள பார்த்தா 2 பேருமே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க காலு சங்கிலியால கட்டப்பட்டு பூட்டு போட்டிருக்கு. இப்போ இவங்க 4வது கேமை விளையாட போறாங்க. இந்த கேமை ஜெயிக்கணும்னா அந்த பூட்டை திறக்கிற சாவியை கண்டுபிடிச்சு இவங்களை சுத்தி ஒரு வளையம் மாதிரி இருக்கும், அந்த வளையத்துல இருந்து வெளியே போகணும். அப்படி வெளியே வந்துட்டாங்கன்னா கேம்ல இருந்து ஜெயிச்சிடலாம். பட் இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த சாவி இதே இடத்துலதான் இருக்கு. இதே இடத்துலனா இங்க இருக்க மண்ணுல தான் எங்கேயோ புதைஞ்சிருக்கு. அதை தான் அவங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பிச்சதும் இந்த ஜாய் பொண்ணு சாவியை தேடுவான்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட கொடுக்கறா பாருங்க. சாவியை தேடாம ஹீரோ கூட வந்து சண்டை போடுறா. நான் இங்க வந்ததே உனக்காக தான், ஏன் தெரியுமா, உன்னோட பொண்டாட்டிய கொன்னது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் ஹீரோக்கு எப்படி இருக்கும், அவருக்கு செம்ம கோவம் வருது. இருக்கிற வெறியில அந்த பொண்ணை அடிச்சு கொன்றுவாரு போல இருக்கு. சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் ஆட்டத்தை இன்னும் சூடு பிடிக்க வைக்கிறதுக்கு இந்த ஹோஸ்ட் பைய டீரக்ஸ் அனுப்பி வைக்கிறான். 1 இல்ல 3 டீரக்ஸ் அனுப்புறான். பட் அதுலதான் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஒன்னே ஒன்னு அனுப்பியிருந்தா அது வந்து இவங்கள சாப்பிட்டு இருக்கும். ஆனா 3 அனுப்புனதுனால அதுங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குது. இந்த கேப்ல இவங்க 2 பேருமே சாவியை தேடி கண்டுபிடிச்சு பூட்டை ஓபன் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிங்கை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 டீரக்ஸ் செத்து போயிடுச்சு. ஒரு டீரக்ஸ் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்களா, ஒரு செகண்ட்ல எப்படியோ நம்ம ஹீரோ அந்த வளையத்தை தாண்டி தொட்டுறாரு. அவ்வளவுதான், இவரு ஜெயிச்சதுனால ஜாயோடைய மண்டை வெடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. அண்ட் பின்னாடி துரத்திட்டு வந்த டீரக்ஸும் மறைஞ்சு போயிடுது. எப்படியோ ஹீரோ இந்த கேமை ஜெயிச்சிட்டாரு. வெளியே பார்த்தா மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ தான் ஜெயிக்கணும், அதனாலதான் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கேமுக்கு வெளியே காமிக்கிறாங்க. இந்த லாரா கன்னோட ஹோஸ்ட் கிட்ட வந்து அவரை மிரட்டி விஆர் கேம்குள்ள போக வைக்கிறா. கரெக்டா அவரு போய் லேண்ட் ஆகுற இடம் எது தெரியுமா, டீரக்ஸ் இருந்துச்சுல அது கிட்ட லேண்ட் ஆகுறாரு. அவ்வளவுதான், அது ஒரே முழுங்கு. அந்த இடத்துல அந்த ஹோஸ்ட் இறந்து போயிடுறாரு. கேம்குள்ள இறந்ததுனால வெளியே அவரோட கழுத்துலயுமே விஷ ஊசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. சோ கேம்குள்ள இறந்ததும் வெளியே அந்த ஊசி இன்ஜெக்ட் ஆகி அவருமே இறந்து போயிடுறாரு. ஹீரோ கேமை ஜெயிச்சதுனால அவரை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த சமயம் அங்க என்ன ஆகுதுன்னா கேம் கம்பெனியுடைய சோல்ஜர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே சுட்டுறாங்க. அதுல அந்த லாராவும் இறந்துடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. இந்த கேம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இன்னும் புதுசா பெட்டரா புது ஹோஸ்டோட நிறைய கண்டஸ்டன்டோட திரும்ப அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வாட்டி டைனோசருக்கு ஆர்மர், கன்னு, ராக்கெட் இது எல்லாத்தையுமே வச்சு இன்னும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முடிவோட படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த படம்? இதுல 2 படம் இருக்குன்னு சொன்னல. சோ அடுத்து நம்ம இந்த படத்தோடைய 2வது பார்ட்டை பார்க்கலாம். சும்மாவே டைனோசர்லாம் கொடூரமா இருக்கும், இதுல கன்னெல்லாம் வச்சு வருது. சோ அந்த படத்துல என்ன பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டியான்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டியான்சி. பாய்.